नमस्ते बच्चों, वेलकम टू लर्न न्यू डेली। இன்னைக்கு लर्न न्यू डेलीல நம்ம ராஷ்டிரபாஷா பேப்பர் 1 9th ரோமன்ல செகண்ட் ஏகாங்கியுடைய ஷார்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். கட்டபொம்மன் புக் பேஜ் நம்பர் 219 and 220 எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா 10 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். வாங்க நம்ம கட்டபொம்மன் ஏகாங்கியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லர்ன் न्यू डेलीயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கட்டபொம்மன் ஏகாங்கி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ டெல்லியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஏகாங்கினா என்ன? ஒன் ஆக்ட் பிளே. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏகாங்கி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் ஏகாங்கி. ஒன் தினம் பாஞ்சாலங்குறிச்சி ஏக் சுட்டி சி ரியாசத் தி. அந்த நாட்களில் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்றது ஏக் சுட்டி சி ரியாசத், ஒரு குறுநில ஆட்சி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. उस रियासत के राजा कटबोमन दे. அந்த ரியாசத்னா என்ன? குறுநில ஆட்சி நாடுடைய ராஜா யார்? கட்டபொம்மன். வே தேஷ அபிமானி அவர் வீர் யோத்தா தே. அவர் தேஷ அபிமானி அப்படின்னா தேசத்தின் மீது பற்று கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அவர் வீர் யோத்தா, வீரமான போர் வீரனும் ஆவார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. अंग्रेजी ईस्ट इंडिया कंपनी वाले व्यापार करने भारत आए थे, पर धीरे धीरे अंग्रेज अपने चल बल से भारत पर अधिकार करते जा रहे थे. अंग्रेजी ईस्ट इंडिया कंपनीना பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன செய்து? வியாபார் கர்னே, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி பாரத் ஆயேதே, இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. பர் ஆனால் தீரே தீரே, மெல்ல மெல்ல, அங்கிரேஜ் அப்னே சல்பல் சே, ஆங்கிலேயர்கள் தங்களுடைய சல்பல் அப்படின்னா வீரத்தினால இல்லை, கன்னிங்னஸ் தந்திரத்தினால பாரத் பர், இந்தியாவின் மீது அதிகார் கர்த்தே ஜா ரஹே தே, அதிகாரம் செய்ய தொடங்கிவிட்டது. பாரத் கோ குலாம் பன்தே தேக் கர் கட்டபொம்மன் பகுத் சிந்தித்தே. பாரத் கோ, இந்தியாவை குலாம் பன்தே, அடிமையாக ஆக்கி வச்சிருக்கத தேக்கர் பார்த்துட்டு கட்டபொம்மன் பகுத் சிந்தித்தே, கட்டபொம்மன் மிகவும் கவலை அடைந்தார். சிந்தித்னா சேட், கவலை அடைந்தார். ஓகேவா? वे भारत को अंग्रेजी के चंगुल से छुड़ाना चाहते थे. அவர் பாரத் கோ, இந்தியாவை அங்கிரேஜி கே சங்குல் சே, ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து, சங்குல்னா பிடியிலிருந்து, சுடானா விடுவிக்க, சாக்தேதே ஆசைப்பட்டாரு, விருப்பப்பட்டாரு. வே अंग्रेजों को कर देकर उनको गुलाम बनना नहीं चाहते. அவர் ஆங்கிலேயர்களுக்கு கர் தேக்கர், டாக்ஸ் வரி கட்டுறதுக்கு கட்டிட்டு, உன்கா குலாம், அவர்களுடைய அடிமையாக, பண்ணா ஆகிறதுக்கு, நஹி சாக்தேதே, நான் விருப்பப்படல அப்படின்ட்டு சொல்கிறார். யார்? நம்மளுடைய கட்டபொம்மன். இஸ்லியே அங்கிரேஜி கோ கர் தேனே சே இன்கார் கர்த்தே ரஹே. இதனால் ஆங்கிலேயர்கள் கர் தேனே, அதாவது கருணா என்ன சொன்னேன்? டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்கார் கர்த்தே ரஹே, மறுக்கிறாரு. ஓகேவா? யார்? கட்டபொம்மன். கட்டபொம்மன் சே அங்கிரேஜ் லகாத்தர் கர் மாங்கு கர் உன்ஹே தங்கு கர்த்தே ரஹே. கட்டபொம்மன் என்ன செய்கிறாங்க? அங்கிரேஜ் லகாத்தர், ஆங்கிலேயர்கள் கண்டினியூஸாக, லகாத்தர்னா கண்டினியூஸாக தொடர்ந்து, கர் மாங்கு கர், கர் அப்படின்னா டாக்ஸ் வரி கேட்டு, மாங்குக்கர்னா கேட்டு உன்ஹே தங்கு கர்த்தே ரஹே, அவர் என்ன செய்கிறாங்க? தங்கு, டார்ச்சர் பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? कटबोमन ने अंग्रेजी से साफ साफ कह दिया कि वे किसी भी हालत में अंग्रेजी को कर नहीं देंगे. कटबोमन ने अंग्रेजी से, कटबोमन ஆங்கிலேயர்கள்ட்ட சாஃப் சாஃப் கக் தியா ஹை, சாஃப் சாஃப் ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டில் சொல்லிட்டார். என்னன்னா, வே கிசி பி ஹாலத்மே, அவர் எந்த ஒரு நிலைமையிலும், ஹாலத்னா நிலைமையிலும், அங்கிரேஜோக்கோ கர் நஹி தேங்கி, ஆங்கிலேயருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். கட்டபொம்மன் கி யக் பாத் சுன்கர், கட்டபொம்மன் சொன்னதை கேட்டு, பாத்னா என்ன? ஸோ கட்டபொம்மன் கி எக் பாத் சுன்கர், கட்டபொம்மனுடைய இந்த பேச்சை கேட்டுட்டு, சுன்கர்னா கேட்டுட்டு, அங்கிரேஜி கோ குஷா ஆகியா, ஆங்கிலேயருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு அப்படின்றாங்க.
सेना लेकर पांचाலம் குறிச்சி पर आक्रमण कर दिया. सेना लेकर சேனையோட பாஞ்சாலம் குறிச்சி पर பாஞ்சாலம் குறிச்சி மீது ஆக்கிரமன் அட்டாக் போர் எடுக்க कर दिया போர் எடுக்க போயிட்டாங்க. கட்டபொம்மன் की सेना ने கட்டபொம்மனுடைய சேனை अंग्रेजी सेना को हराकर ஆங்கிலேயர்களுடைய சேனையை ஹராக்கர்னா தோக்கடிச்சிட்டு பகாதியா ஓட விட்டுருச்சு. ஹராக்கர்னா தோக்கடிச்சிருச்சு, பகானா ஓட விட்டுருச்சு. युद्ध में हारने के बाद अंग्रेजों को मालूम हुआ யுத்தத்தில் ஹார்னே தோத்ததுக்கு கே பாத் ஆஃப்டர் பாத்னா ஆஃப்டர் அப்புறம்தான் अंग्रेजी को मालूम हुआ ஆங்கிலேயருக்கு தெரிய வருது कि कटबोमन की सेना से யுத்த கர்னா கட்டபொம்மனுடைய சேனையிட்ட யுத்தம் செய்கிறது அப்படின்றது கோயி ஹன்சி கேல் நஹிஹே எந்த ஒரு ஹன்சி கேல் எந்த ஒரு ஜோக்கான விஷயம் இல்லை, ஒரு சிறு அதாவது விளையாட்டான விஷயம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இஸ்லியே சல் கபட் சே கட்டபொம்மன் கோ பக்கட்னா சக்தேதே அதனால் சல் கப்பட் தங்களுடைய கன்னிங்னஸ்னால தந்திரத்தினால கட்டபொம்மன் கோ பக்கட்னா கட்டபொம்மனை பிடிக்கணும் அப்படின்ட்டு சாக்தேதே விரும்பினாங்க. இஸ்கேலியே இதுக்காண்டி புதுக்கோட்டைக்கு ராஜா கி மதத் லேனேக்கா நிர்ணய கியாம் புதுக்கோட்டையுடைய ராஜாட்ட மதத் ஹெல்ப் லேனே வாங்கிறதுக்காண்டி நிர்ணய டிசைட் பண்ணுறாங்க. अंग्रेज जानते थे कि पुदुकोटे का राजा कमजोर और लोभी है. अंग्रेज जानते थे अंग्रेज ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருது புதுக்கோட்டைக்கா ராஜா புதுக்கோட்டையுடைய ராஜா கம்ஜோர் ரொம்ப வீக்காகவும் அவர் லோபி ஹே லோபின்னா பேராசை பிடிச்சவங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உசே தம்கியா தேத்தே ஹுயே அதை தம்கியா அதாவது அந்த புதுக்கோட்டையுடைய ராஜாவுக்கு வார்னிங் தம்கியான வார்னிங் எச்சரிக்கை விடுறதுக்காண்டி அங்கிரேஜோனே பத்திரலிக்கா ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க லெட்டர் எழுதுகிறாங்க. கி கட்டபொம்மன் कटबोमन कटबोमन को पकड़कर अंग्रेज के हवाले कर दे नहीं तो सजा भुगतनी पड़ेगी. கட்டபொம்மனை பக்கட்கர் பிடித்துட்டு அங்கிரேஜுக்கே ஹவாலே ஆங்கிலேயர்கிட்ட ஹவாலே அப்படின்னா ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கர் தே நஹி நீ செய்யலைனா தோ சஜா புக்தனி படேகி உனக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது. சஜா புக்தனினா தண்டனை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தண்டனை அனுபவிக்கணும், யூ வாண்ட் டு ஃபேஸ் பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புதுக்கோட்டைக்கு ராஜா எக் பத்திர பட்கர் டர் கயா புதுக்கோட்டையுடைய ராஜா இந்த லெட்டரை பட்கர் படிச்சுட்டு டர் கயா பயந்துட்டார். உஸ்னே ஷட்யந்தர் ரச்கர் அவர் சூழ்ச்சி செய்து ஷட்யந்தர்னா சூழ்ச்சி செஞ்சு கட்டபொம்மன் கோ பக்கடா கட்டபொம்மனை பிடிச்சிட்டார். அவர் அங்கிரேஜோக்கே ஹவாலே கர் தியா ஆங்கிலேயர்கிட்ட கட்டபொம்மனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. अंग्रेजों ने कटबोमन से कहा कि वे उनको फांसी की सजा सुनाने जा रहे हैं. अंग्रेजों ने ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் சே கஹா கட்டபொம்மன்ட்ட சொல்கிறாங்க கி என்னவென்றால் வே உன்கோ அவங்க என்ன செய்கிறாங்க உன்கோ யாரை கட்டபொம்மனை ஃபாசிக்கு சஜா சஜானா தெரியும் தண்டனை ஃபாசிக்கு சஜானா தூக்கு தண்டனை சுனானே ஜா ரஹி ஹே உனக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அகர் கட்டபொம்மன் மாஃபி மாங்கே தோ உன்ஹே மாஃப் கர்கே சோடு தேங்கே அகர் ஆனால் கட்டபொம்மன் என்ன செய்கிறார் மாஃபி மாங்கே என்ன மன்னிப்பு கேட்டா சாரி கேட்டா தோ உன்ஹே மாஃப் கர்கே அவங்கள மன்னிச்சிட்டு சோடு தேங்கே விடுவிச்சிருவோம் ஒன்று விட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. लेकिन वीर और स्वाभिमानी कटबोमन ने अंग्रेजों की यह शर्त न मानी. आना लेकिन आना வீரமாகவும் और स्वाभिमानी செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையுடைய கட்டபொம்மன் என்ன செய்கிறாரு அங்கிரேஜோக்கி யக் ஷர்த் ஆங்கிலேயர்களுடைய இந்த ஷர்த்துனா கண்டிஷனு நான் மானி பொறுப்பெடுத்துக்கல அப்படி. क्योंकि अंग्रेजी की यज्ञ शर्त मानना खुद का और देश का अपमान करने के समान है. क्योंकि ஏனென்றால்
அங்கிரேஜிக்கு எகு ஷர்த்துமானா ஆங்கிலேயர்களுடைய இந்த ஷர்த்துனா என்ன சொன்னேன் கண்டிஷனை மானா ஒத்துக்கிட்டா குத்துக்கா தனக்காகவும் தேஷ்கா நாட்டினுக்காகவும் அப்பமான் கருணே அவமானம் செய்கிறதுக்கு சமான் ஈக்குவல் ஆயிரும், அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. इसलिए उस वीर देशभक्त ने अभिमान पूर्वक मृत्यु का आलिंगन किया और देश का मान बचाया. इसलिए அதனால் உஸ் வீர் தேஷ்பக்தா அந்த வீரமான தேசத்தின் மீது பற்று கொண்டவர் அபிமான் பூர்வக் தனக்காண்டி விருப்பப்பட்டு மிருத்யு கா ஆலிங்கன் கியா மரணத்தின் ஆலினா மரணத்தை கட்டி தழுவினார். தேஷ்கா அமான் பச்சாயா தேசத்தினுடைய மானத்தையும் காப்பாற்றினார். इस प्रकार वीर कट्टबोमन ने अपने प्राण त्याग कर भारत और भारतीय स्वतंत्रता सेनानियों का सिर ऊंचा किया. इस प्रकार இந்த விதத்தில் தான் கட்டபொம்மன் வீரமான கட்டபொம்மன் என்ன செஞ்சிருக்காரு அப்னே பிரான் தியாகக்கர் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சு பாரதிய சுதந்திரதா சேனானியோ சிர் ஊஞ்சா கியா பாரத்னா இந்தியா பாரதிய சுதந்திரதா சேனானியோ இந்திய சுதந்திர அந்த போர் படைகள் கசிர் அவங்களுடைய தலையை ஊஞ்சாக்கியா உயர்த்த செய்தார், அதாவது கர்வம் கொள்கிற அளவு என்ன செஞ்சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல இந்த ஸ்டோரி. ஓகேவா, இன்னும் நீங்கள் நல்லா படிக்கலாம். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் கட்டபொம்மன் பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரியா? இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லேர்ன் யூ டெய்லியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.